ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது தினமும் ஒரு ரூ. 100 நம்மளால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஒரு 15 லட்ச ரூபாயை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் எப்படி லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும்? நாங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்க முடியல. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், எதுவுமே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு ரூ. 100 எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 15 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கும். அது எப்படி? அதை எங்க வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி கிடைக்கும்? அப்படிங்கிற மாரியான எல்லா தகவலையும் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க குடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வந்து உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, தினமும் ரூ. 100 சேமித்து 15 லட்சம் சேமிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பா சேமிக்க முடியும். வீடியோவோட எண்டுல அது எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீண்ட காலம் சேமிச்சா மட்டும் தான். ஏன்னா வெறும் ரூ. 100 தான் நம்ம சேமிக்கிறோம். ஆனா நம்மளுடைய டார்கெட் 15 லட்ச ரூபாய். அப்போ இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேமிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு ரூ. 100 15 லட்சமா மாறுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால இத வந்து நம்ம வந்து நீண்ட காலத்துக்கு சேமிக்க போறோம். எவ்வளவு எப்படி முதலீடு பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு லாபம், யாரெல்லாம் இதில சேரலாம், எவ்வளவுல வந்து லாபம் கிடைக்கும், எவ்வளோ வருஷம் நம்ம இதில சேமிக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம சேமிக்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல தான் நம்ம சேமிக்க போறோம். அப்போ கவர்மெண்ட்ல வந்து நம்ம சேமிக்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது சேஃப்டியா தான் இருக்கும். பாதுகாப்பா தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற அ காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க கையில ஒரு ரூ. 50 இருந்தா கூட அத கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில போட்டுருங்க. உங்க கையில எப்பலாம் பணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்ப கொண்டு போய் போடுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சேமிப்பா மாறி வளர்ந்து வரும். பட் நெறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு குடுக்குற ரூ. 100 நாளைக்கே ரூ. 200 மாறணும். மறுநாளே வந்து 4000 மாறணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. நெறைய பேர் நினைச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு போலியான ஒரு கம்பெனில கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்க வந்து நெறைய பேர ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நெறைய பேர் பணத்த இழக்க வேண்டியதா இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லயும் இது நடக்குது, கிராமங்கள்லயும் நடக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து நகை சீட்டு போடுறேன்னு சொல்றதா இருக்கலாம். இல்லன்னா பலகார சீட்டு போடுறேன்னு சொல்றதா இருக்கலாம். இல்லன்னா வந்து வந்து நான் வந்து குழுவுல வந்து போடுறதா இருக்கலாம். பணம் எடுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதேதோ ஒரு சின்ன சின்ன அ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வந்து ஒருத்தவங்க ஏலச்சீட்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில கொண்டு போய் பணத்த போடலாம். அதில போடும்பொழுது எங்களுக்கு வந்து அ வட்டி தொகை வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது. நாங்க அதில போய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினச்சுட்டு நம்ம போய் அதில போட்டுர்றோம். பட் வந்து ஒரு 50% வந்து அது வந்து உண்மையா இருக்கலாம். 50% பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் ஏமாத்துறவங்கள நம்ம வந்து நியூஸ்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். செய்திகள்ல கேட்டுட்டே தான் இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம உழைச்சு சம்பாரிச்ச ஒரு ரூ. 100 இருக்கலாம். அந்த ரூ. 100 கண்டிப்பா அத பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் செக்டார்ல நீங்க வந்து இருக்கக்கூடிய சேவிங்ல கண்டிப்பா முதலீடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும். இந்த சேமிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டார் தான். அது எங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சேமிப்ப பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்னா, 18 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து தனியா ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுக்கு கீழ உள்ளவங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அக்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்பா பேர்லயோ, அம்மா பேர்லயோ சேர்ந்து நம்ம வந்து இந்த அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, எல்லார் பேர்லயுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து வசதி தானுங்களே! நம்மளுக்கு வந்து நம்ம பையன் பேர்ல ஓப்பன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பேர்ல ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா, தினம் ஒரு ரூ. 100 தான் சேமிக்க போறோம். நம்ம கையில வந்து 15 லட்ச ரூபாய் நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரூ. 100 சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இத வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சேஃபாவும் இருக்கும். ஒரு நபர் வந்து ஒரு அக்கவுண்ட் மட்டுமே வந்து ஓப்பன் பண்ண முடியும். இத எங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேங்க்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படிங்கிறதுனால வட்டி தொகை அப்படிங்கிறது பேங்க்குக்கும், போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எந்த வேரியேஷனும் கிடையாது. எங்க நீங்க ஓப்பன் பண்ணாலும் ஒரே மாதிரியான வட்டி தொகை தான் கிடைக்கும். ஆனா, ஒரு நபருக்கு ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஓட்டர் ஐடி அல்லது வந்து டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாதிரி ஆதார் கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் ஒன்று வேணும். அதே மாதிரி அட்ரஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு
ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். இந்த 2 ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப் 2 இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட முடியும். இது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 500 இருந்தால் கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். பட் வந்து ரூ. 500 இருந்தாலே நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இதை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமாவது சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஃப்யூச்சரில் உங்கள் கையில் நிறைய லட்சக்கணக்கில் கண்டிப்பாக பணம் இருக்கும். இதை வந்து ரூ. 500 வந்து மினிமம் சேமிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் ஒரே வருஷத்தில் நம்மளால் சேமிக்க முடியும். இதுதான் டார்கெட்டு. இதுக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 7.1% வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து வட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ நடந்துகிட்ருக்கு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த பணம் வந்து 15 வருஷம் வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து உள்ளது. இதை கேள்விப்பட்ட உடனே நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு தான். அதாவது பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ரூ. 500 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் கட்ட முடியும். இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நம்ம கையில் பணம் இருந்தால் மட்டும் கட்டலாம். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரூ. 500 இருக்குது, கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் கையில் பணமே இல்லை, ஒரு மாதம் கூட இல்லை, கட்டவே முடியல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வருஷத்தில் ஒரே ஒரு முறை ஒரு ரூ. 500 மட்டும் கட்டிட்டிங்கனாவே போதும். இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேவிங்கில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்கும், கட்டாயம் கட்டணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் கண்டிப்பாக கட்டலாம். இது வந்து நம்மளுக்கு வசதி தானுங்களே. நம்ம கையில் ஒரு மாதம் பணம் இருக்கும், ஒரு மாதம் பணம் இல்லாமல் இருக்கும். உங்கள் கையில் பணம் இருக்கிறப்போ நம்ம 1,50,000 லட்சத்துக்குள்ளே போய் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கட்டிடலாம். பணமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வருஷத்தில் ஒரே ஒரு முறை ரூ. 500 கட்டிடலாம். இது வந்து ரொம்ப 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 ஒரு வசதியான சேமிப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா தோட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், கூலி வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து வேரியபிளாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் வசதியான ஒரு சேமிப்பு. இப்போ நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்படின்னு எடுத்து வச்சோம்லாம் மாதத்தில் நம்ம வந்து ஒரு மாதத்தில் ரூ. 3,000 நம்ம சேமிச்சிருவோம். இந்த ரூ. 3,000 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாதம் நம்ம வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் கட்டிட்டு வரோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,40,000 கட்டியிருப்போம். இது வந்து அந்த 5,40,000 7.1% அப்படின்னு இப்போதைக்கு இருக்குது. இது வந்து வேரியும் ஆகும். ஆனால் வட்டி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் 5,40,000க்கு 4,06,000 நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்குது. இப்போ கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 9,46,704 வெறும் ரூ. 500 ஒரு நாளைக்கு ரூ. 100 சேமித்து மாதம் உங்களால் ரூ. 3,000 கட்ட முடியுது அப்படின்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 10,00,000 வந்து இருக்கும். இதை வந்து நான் வந்து அதுக்காக தான் ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்படின்னு கணக்கு போட்டு நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பூ விற்கிறவங்களா இருக்கலாம், பழம் விற்கிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு நாள் வருமானம் இருக்கும், ஒரு நாள் வருமானம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க டெய்லி கண்டிப்பாக ரூ. 100 எடுத்து வச்சிடணும் அப்படின்னு எடுத்து வச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சேவிங்கை பண்ணுங்கள். அதே வந்து நீங்கள் வந்து 15 லட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து 15 வருஷத்தில் நம்மளுக்கு 10,00,000 கிடைக்குது. கூடுதலாக ஒரு 5 வருஷம் உங்களால் கட்ட முடியுது, இல்லை 5 வருஷம் வந்து அந்த பணத்தை எடுக்காமல் நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 15,49,435 இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் இது பொது வைப்பு நிதி அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே இந்த சேவிங்கை தொடங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் தொடங்குங்க. ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு வட்டி கிடைக்குது. ஏன்னா கூட்டு வட்டி இதில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு வட்டி கவர்மெண்ட் ஒரு வட்டி கொடுக்குதுன்னா அதுக்கு கூடுதலாக அவங்க வட்டியும் சேர்த்து கொடுக்குறதுனால இதில் வந்து கூட்டு வட்டி கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து கட்டுற அமௌண்ட்டை விட இன்னொரு மடங்கு சேர்த்து நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து லட்சக்கணக்கில் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரூ. 100 எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு தான். இதை வந்து நம்ம வந்து தினமும் ஒரு ரூ. 100 எடுத்து வச்சு 5 லட்சம் சேமிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான விடை கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சேவிங்கை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.